Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry la example 6.33 கான solution பார்க்கலாம். From a window h meters height above the ground. இந்த விண்டோனா என்ன? ஜன்னல். இந்த ஜன்னல் வந்து h meters above from the ground. கிரவுண்டில் இருந்து எங்கே இருக்குன்னா h meters ஹைட்டுக்கு மேலே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம h meters ஹைட்டுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குன்றாங்க. ஜன்னல்னால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஆஃப் ஏ ஹவுஸ். சரி, இப்போ இது ஒரு ஹவுஸ். இந்த ஹவுஸில் இந்த ஜன்னல் வந்து எங்கே இருக்குன்னா கிரவுண்டிலிருந்து h meters ஹைட்டில் வந்து நமக்கு இந்த விண்டோ இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? த ஆங்கிள். நெக்ஸ்ட் பாயிண்டில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் ஃபுட் ஆஃப் அனதர் ஹவுஸ் ஆன் த ஆப்போசிட் சைடு ஆஃப் த ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் ரெண்டுத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா மேலே பார்க்குறாங்க, டிப்ரெஷன்னா கீழேயும் பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? ஆஃப் த டாப் அண்ட் ஃபுட். இன்னொரு பில்டிங் இருக்குது, அனதர் ஹவுஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸோடைய டாப்பையும் பாட்டமையும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலேயும் பார்க்குறாங்க, கீழேயும் பார்க்குறாங்க. இப்போ இங்கேருந்து இன்னொரு ஹவுஸோடைய டாப்பை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹவுஸை விட ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து ஹைட் அதிகமாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? இந்த விண்டோவிலேருந்து இப்போ இன்னொரு ஹவுஸ் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹவுஸோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். இப்போ இந்த விண்டோவிலேருந்து இன்னொரு ஹவுஸ் எதிர்க்க இருக்கிறத நம்ம பார்க்கணுன்னா இந்த ஹவுஸ் எப்படி இருக்கணும்? இதை விட இது ஹைட் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த விண்டோவிலேருந்து என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தர் பார்க்குறாரு. இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ன்றதுனால ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்குறது. அப்போ கிரவுண்டுக்கு நம்ம பேரலாக ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸை வரையணும். இதில் இருந்து நமக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க? θ1ன்ட்டாங்க. அண்டு இந்த பாயிண்ட்லேருந்து டிப்ரெஷனும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேலேயும் பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபுட் ஆஃப் அனதர் ஹவுஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதே ஹவுஸோடைய ஃபுட்னா என்ன? கீழே பார்க்குறாங்க, இந்த ஃபுட் அடிமட்டத்தை. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும், ரைட்டுங்களா? இங்கே பார்க்குறாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னென்னா இந்த எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன்லேருந்து இங்கே க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிளில் θ2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லினா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை θ1, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை θ2ன்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் த ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ். இது எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த ஹவுஸுடைய ஹைட்டை ப்ரூஃப் பண்ணணும். என்னென்னு? h × 1 + cot θ2 டிவைடட் பை cot θ1ன்னு ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமை நம்ம கிளியராக இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஹவுஸ் இருக்குது. ஒரு ஹவுஸ் வந்து ஹைட் கம்மியாகவும் இன்னொரு ஹவுஸ் வந்து ஹைட் அதிகமாகவும் எடுத்துப்போம். இங்கே ஒரு கிரவுண்ட் லைன் வரைஞ்சாச்சு. இங்கேருந்து இந்த ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம், அதனால் இங்கே தான் விண்டோ இருக்குது. இங்கேருந்து இந்த விண்டோ இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டை வந்து ஹெச்ன்னு அவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இந்த ஹெச்ன்னு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து இந்த பில்டிங்குடைய இந்த விண்டோவில் இருந்து இந்த பில்டிங்குடைய டாப்பையும் பார்க்குறாரு, இந்த பில்டிங்குடைய ஃபுட் பாட்டமையும் பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணோம்? சென்டராக வந்து ஒரு லைனை வந்து இதுக்கு பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக டாட்டட் லைனில் நம்ம க்ரியேட் பண்ணணும். இவங்க சொன்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே அவர் பார்க்கும்போது இது θ1. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த லைன்லேருந்து பார்க்கும்போது டிப்ரெஷன் கீழே பார்க்குறாரு, இது வந்து θ2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம Pன்னு எடுத்துக்கலாம். இதுதான் விண்டோன்றதுனால இதை Wன்னு கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக்கில் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இது θ1 θ2. அடுத்ததாக இந்த பாயிண்ட் Rன்னு எடுத்திருக்காங்க. இது P எடுத்தாச்சு. இந்த பாயிண்ட் Aன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து Q, PQR. இதை விண்டோவுக்கு Wன்னு எடுத்திருக்காங்க, சரிங்களா? அண்ட் இது ஹைட் ஹெச்னா இங்கேருந்து இந்த விண்டோவுக்கு ஹைட் ஹெச்னா இங்கே பேரலாக இந்த லைன் போகுது. அப்போ ஏலேருந்து Q வரைக்கும் என்ன நமக்கு? இதுவும் ஹெச் தான். இந்த பார்ட் இந்த ஹைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ஹெச்ன்னு தெரியும், இந்த பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதை வந்து என்னென்னு பண்ணலாம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, PAQRW. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, இதிலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஹெச், θ1 θ2. இப்போ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக செப்பரேஷன் பண்ணுவோம். செப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, W இந்த ஆங்கிள் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அதை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் பார்க்குறோம். ஸோ கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது WAP, மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது WAQ. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்னு முறையலாம். இந்த WAP இந்த ட்ரையாங்கிள் என்ன? WAP. இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. இங்கே ஆங்கிள் θ1, இதுதான் விண்டோவிலேருந்து இந்த
பில்டிங்கோடைய டாப்பை பார்க்குறாரு. இது ஏ. இங்கேருந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த பார்ட்டும் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆர்கியூ. இந்த டபிள்யூவை இந்த ஆர்கியூவை இந்த டபிள்யூஏவை ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு டயக்ராம். இன்னொரு டயக்ராம் இது. இந்த டபிள்யூஏக்யூ இந்த ட்ரையாங்கிளை வரையணும். இந்த ட்ரையாங்கிளையும் வரையலாம். WAQ. இப்போ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் இது θ2. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் Q, இந்த பாயிண்ட் W. இது விண்டோவிலேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஹைட்டை வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. ஹைபாட்னியூஸ் நமக்கு இது ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னியூஸ். இது ஹைபாட்னியூஸ், இது அட்ஜசன்ட் போட்டாச்சு. அடுத்தது இங்கே இந்த θக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த சைடு தான் ஆப்போசிட், θக்கு எதிர்க்க இருக்குது. இது ஹைபாட்னியூஸ், இது அட்ஜசன்ட். நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னது காட்டில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டேனுக்கு தான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். இன் ட்ரையாங்கிள் PAW இதில் நமக்கு ஆங்கிள் என்ன θ1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம tan θல போகலாம். tan θ1 ஈக்குவல் டு டேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் ஆப்போசிட்ன்றது என்ன? இங்கே இந்த θக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் PA டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து WA இல்லை AW. WAன்னு எழுதிக்கலாம். இந்த Pலேருந்து A வரைக்கும் நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும், எக்ஸ்ன்னு கொடுங்க. டிவைடட் பை WA. ப்ரூஃபில் நம்ம என்ன கொடுக்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் வரணும் எல்லாமே. சரிங்களா? இப்போ இந்த டேனை கொண்டு வந்து இங்கே இந்த tan θவை நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? tan θ1 அப்படின்றது எக்ஸ் பை WAன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ரூஃபில் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டாக மாறிடுச்சு. இப்போ 1 டிவைடட் பை tan θக்கு நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் 1 பை tan θவை நம்ம காட் θன்னு சொல்லுவோம். ஸோ இதை இந்த டேனை 1 பைன்னு ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இதை காட்டாக மாற்றிக்கலாம். அதனால் இந்த WA இங்கே கொண்டு போங்க. இந்த WA இங்கே போயிட்டு tan கூட மல்டிப்ளை ஆகிடும். tan WA இன்ட்டு tan θ ஆகிடும். அடுத்ததாக இந்த இன்டூவில் இருக்க tan θவை இங்கே கொண்டு வரும்போது டிவைடட் ஆகிடும். எக்ஸ் டிவைடட் பை tan θ1. இங்கே இந்த 1 டிவைடட் பை tan θன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து 1 பை tan θக்கு பதிலாக காட் θன்னு எழுதலாம். ஸோ WA ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காட் θ1ன்னு எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு டினோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். அந்த ட்ரையாங்கிள் என்ன? இன் ட்ரையாங்கிள் WAQ இல்லைன்னா QAWன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம tan θ2க்கு பார்க்க போகிறோம். ஆங்கிள் என்ன நமக்கு? θ2. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? AQ. அட்ஜசன்ட் சைடு பார்த்தோம்னா WA. சிமிலர்லி tan θ2 ஈக்குவல் டு AQ. AQன்றது நமக்கு என்னன்னு தெரியும்? ஹெச்ன்னு தெரியும். டிவைடட் பை WA என்னன்னு தெரியாது. அடுத்த ஸ்டெப்பு இந்த WA இங்கே கொண்டு வாங்க. ஈக்குவல் டு ஹெச் பை tan θ2ன்னு எழுதுகிறோம். 1 பை tan θ என்னன்னு சொல்லலாம்? காட் θன்னு சொல்லலாங்களா? அப்போ ஹெச் இன்ட்டு காட் θன்னு இதை மாற்றிக்கலாம். WA ஈக்குவல் டு நியூமரேட்டரில் ஹெச் இருக்குது, 1 பை tan θ2க்கு நான் காட் θ2ன்னு எழுதுகிறேன். இதை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணியிருக்கோம். இதுவும் WA, இதுவும் WA. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? ஷோ தட் த ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ். ஆப்போசிட் ஹவுஸ்னால் இந்த ஹவுஸ். இங்கேருந்து இந்த விண்டோலேருந்து எதிர்க்கக்கூடிய ஹவுஸை பார்க்குறாங்க. இதோடைய ஹைட் வந்து என்னென்னா ஹெச்சையும் எக்ஸையும் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? ஹெச்சையும் எக்ஸையும். இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்ன்னு எடுத்தோம், இது எக்ஸ்ன்னு எடுத்தோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த வீடோடைய ஹைட்டு. இது மொத்த ஹைட்டு வேணும்னா இந்த ஹெச்சையும் எக்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும். சரிங்களா? எக்ஸ் தெரிஞ்சதுன்னா கூட ஹெச்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அங்கே ஆல்ரெடி ஹெச் வெளியே இருக்குது. அப்போ ஹெச் உள்ளே கொண்டு வந்தால் ஹெச் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு காட் θ பை காட் θ 2 பை காட் θ1ன்னு மாற்றிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த ப்ரூஃபில் என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. இதுவும் WA, இதுவும் WA. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட், இது ரெண்டுமே ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஏன்னா இதுவும் WA, இதுவும் WA. எக்ஸ் இன்ட்டு காட் θ, எக்ஸ் இன்ட்டு காட் θ1 ஈக்குவல் டு இது ஹெச் இன்ட்டு காட் θ2. அடுத்தது நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் வேணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி ஹெச் இன்ட்டு காட் θ1 இருக்குது, இந்த காட் θ2 இருக்குது. இந்த பார்ட்டு இந்த காட் θ1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த சைடு கொண்டு போனேன்னாக்கும் டிவைட் ஆகிடும். காட் θ2 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸுக்கு மட்டும் நமக்கு வேல்யூ என்னென்னா ஹெச் இன்ட்டு காட் θ2 டிவைடட் பை காட் θ1. எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இது ஈக்குவேஷன் 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதான சொல்யூஷன் நமக்கு. ஓகே, ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸை தான் ஃபைன் பண்ணணும்.
ஆப்போசிட் ஹவுஸோடைய ஹைட்டு என்ன? ஹவுஸ் இந்த ஆப்போசிட் ஹவுஸோடைய ஹைட்டு Pலேருந்து Q வரைக்கும், Pலேருந்து Q வரைக்கும். ஓகேங்களா? இந்த Pலேருந்து Q வரைக்கும் என்ன? PAவையும் AQவையும், Pலேருந்து A, Aலேருந்து Q இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். Pலேருந்து A ப்ளஸ் Aலேருந்து Qன்னு சொல்கிறோம். Pலேருந்து Aன்றது எக்ஸுப்பா, ப்ளஸ் Aலேருந்து Qன்றது ஹெச்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸுக்கு எனக்கு வேல்யூ தெரியும், அதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. H இன்ட்டு காட் டீட்டா 1 காட் டீட்டா 2 இருக்குது, டிவைடட் பையில் காட் டீட்டா 1 இருக்குது. இந்த எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டான், ப்ளஸ் ஒரு ஹெச் ஆட் பண்ணணும். ஹெச் ரெண்டு இடத்துல காமனாக இருக்குது. இந்த ரெண்டு ஹெச்சுக்கு ஒரு ஹெச்சை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல காட் டீட்டா 2 பை காட் டீட்டா 1, காட் டீட்டா 2 டிவைடட் பை காட் டீட்டா 1 ப்ளஸ் ஹெச்சை வெளியில் எடுத்துட்டோம், 1 ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஹெச் இன்ட்டு காட் டீட்டா 1 பை காட் டீட்டா 2 ஆகிடும். ஹெச் இன்ட்டு 1 வந்து ஹெச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 1 ஃப்ரண்ட்லேயே இந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. PQ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் காட் டீட்டா 2 டிவைடட் பை காட் டீட்டா 1. ஸோ ஃபைனலி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் காட் டீட்டா 2 டிவைடட் பை காட் டீட்டா 1 தான் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய பில்டிங்குடைய ஹைட். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் இட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.